வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டியில் மத்திய மாநில உறவுகள் பற்றி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க, அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு, மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்புப்பா. ஏன்னா ராஜமன்னார் கமிட்டி 3 உறுப்பினர்களை கொண்ட குழு தான் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, அது அகில இந்திய சேவையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சதுங்கிறாங்க. அது சரிதான். நிதி ஆணையம் நிறுவப்பட்டு ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சிருப்பாங்க. அதுவும் சரிதான். இப்போ ராஜமன்னார் குழு என்ன மாதிரி பரிந்துரை வச்சுருக்காங்க அப்படின்னு ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுமையாக ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையிலான மூவர் குழுவை அவங்க நியமித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவர் குழுவில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். நீதிபதி PV ராஜமன்னார், சென்னை பல்கலைக்கழக கழகத்தின் துணைவேந்தர் லட்சுமணன், ஆந்திர உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி P சந்திர ரெட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ராஜமன்னார் குழுவில் இருந்தாங்க. இந்த குழு 1971ஆம் ஆண்டு தான் இவங்க பரிந்துரையை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்திய பணிகளை அரசியலமைப்பில் நீக்குவதற்கு இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரைச்சது அப்படிங்கிறாங்க. நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக மாற வேணும் அப்படின்னு சொல்லியும் இந்த குழு பரிந்துரைச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குனது எந்தெந்த குழு? அதாவது மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு சர்க்காரியா குழு, புஞ்சி குழு, ராஜமன்னார் குழு, இந்த 3 குழுவுமே மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சர்க்காரியா குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1983 மத்திய அரசாங்கம் அமைச்ச குழு தான் இந்த சர்க்காரியா குழு. இதில் யார் இருந்தாங்க அப்படின்னா பி சிவராமன், RSS சென் ஆகிய நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இவங்க எத்தனை பரிந்துரைகளை கொடுத்தாங்க அப்படின்னா 247 பரிந்துரைகளை கொடுத்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சுன்னா 5 வருஷம் கழிச்சு தான் மத்திய அரசுக்கு இவங்களோட பரிந்துரைகளை சமர்ப்பிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீதிபதி புஞ்சி அவங்கள பற்றி 2007 இவங்க மூலியமா மத்திய மாநில அரசுகளை ஆராய ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழுவிலையுமே 3 நிபுணர்களும் ஒரு செயலர் இருந்திருப்பாங்க. 2010ஆம் ஆண்டு இவங்க பரிந்துரை இவங்க அமைச்சிருப்பாங்க. ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி தாமதமன்றி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ் கொடுக்கப்பனவற்றில் எவை இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. கூட்டாட்சி குணாதிசயம் என்னென்ன அப்படின்னா, நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம், இந்திய தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம கூட்டாட்சி குணாதிசயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழா தன்மையுள்ள இந்திய அரசியலமைப்பும் இந்திய தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான்ப்பா கூட்டாட்சி குணாதிசயங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்திய மாநில அரசுகளோட அந்த கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. நெகிழா அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, அரசமைப்பு உயர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள் என்னென்னு பாருங்க. இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், நாட்டின் உச்சபட்ச சட்டமான அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது, மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும், நெகிழும் தன்மை, அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, 2 அவை ஆட்சி அப்படிங்கிறது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சியின் இயல்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது கூட்டாட்சியில் இயல்பு எது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக எது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஈஸியாக இது எது இல்லைன்னு எடுத்துடலாம். அகில இந்திய அரசியலமைப்பு பணி, ஒற்றை குடியுரிமை, ஒன்றிணைந்த நீதித்துறை, இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டும் உள்ளன அப்படிங்கிறாங்க. மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மூலம் முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநில சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மத்திய அரசு மாநில சட்டத்தை பொதுப்பட்டியலில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதாப்பா சரி. அப்போ மாற்ற முடியாது அப்படிங்கிறது தவறு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறாங்க. நமக்கு ஆட்சி பகிர்வு இருக்குது. அதனால 2 பேருக்குமே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும். அப்போ அதுவும் தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நமக்கு அந்த மத்திய மாநில அரசு சட்டங்களில் நீதித்துறை இருக்காது. அப்போ இது 3 ராங்ப்பா. தேர்ட் ஒன்று மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படிங்கிறாங்க. அதிகார பங்கீடுங்கிறது கூட்டாட்சி முறையோட முக்கியமான அம்சம். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் வாக்கியம் 1, 2 கவனிக்கவும், சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது அப்படிங்கிறாங்க. அது சரிதான். பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அதுவுமே சரிதான். அப்ப 2மே நமக்கு சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இதர பட்டியலில் அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள 3 பட்டியல்கள் இடம் பெறாத அதிகாரம் இதர அதிகாரம் அப்படின்னு கருதப்படுது. இந்த இதர அதிகாரங்கள் மத்திய அரசுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்ட எது மாநில பட்டியலில் சேராது அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய துறைமுகங்கள் தான் மாநில பட்டியலில் சேராது. ஏன்னா இது மத்திய பட்டியலில் இருக்கும். இந்த பாருங்க, மத்திய பட்டியல் மானிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, துறைமுகங்கள் அப்படிங்கிறது நமக்கு மாநில பட்டியல் தான் வரும். இவங்க கொடுத்த உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், வேற என்ன கொடுத்துருந்தாங்க, மீன்பிடி தொழில், கனிமங்கள் மீதான வரி உரிமைகள், இது எல்லாமே மாநில பட்டியலில் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய பட்டியல் உள்ளடக்கிய துறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 இருக்குப்பா. அந்த 100 நம்ம ஆப்ஷனில் இல்லாதனால இதுக்கு முன்னாடி 97 இருந்தது. அப்போ 97 தான் கரெக்டான ஆன்சர். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுக்க பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, தற்போது அதிகார பகிர்வு மத்திய அரசில் 100 துறைகள் இருக்குது, மாநில அரசில் 61, பொதுப்பட்டியலில் 52 இருக்குது. இது 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மத்திய பட்டியலில் 97 துறைகள் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் முறைப்படி தான் பகிர்றாங்க. ஏன்னா நம்மள மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்குல்ல, அது மாதிரி பட்டியல் முறையில் தான் பகிர்ந்துக்கிறாங்க. பாருங்க, அதிகாரங்கள் பகிர்வு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அரசமைப்பு அதிகாரத்தை 3 பட்டியல்கள் மூலம் பகிர்ந்தளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சர்க்காரிய ஆணையம் எதை குறித்து பரிந்துரைகள் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து தான் 1983 இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைச்சதுன்னா 1983. கீழ்காண கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சர்க்காரி ஆணையம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1983, பல்வேந்திரா மேத்தா குழு 1957, ராஜமன்னார் குழு 1969, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1966. அப்போ இதை வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்வேந்திரா மேத்தா குழு, அதுக்கப்புறம் நிர்வாக சீர்திருத்தம், அப்புறம் ராஜமன்னார் குழு, அப்புறம் சர்க்காரி ஆணையம். 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடர்கள் எது சரியானது அப்படின்னு சொல்றாங்க. ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டதுங்கிறாங்க. அது ராங்குப்பா. 1969 தான் அமைச்சிருப்பாங்க. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்ததுங்கிறாங்க. அது சரிதான். இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டதுங்கிறாங்க. அதுவும் சரிதான். இப்போ ஃபர்ஸ்ட் 1 ராங்கு, 2, 3 கரெக்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் பற்றிய குழுக்களை வந்து அதன் தலைவரோட வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் அப்படிங்கிறது யார் வருவாங்க அப்படின்னா சந்தானம் அவங்க தான் வருவாங்க. பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி ராமச்சந்திரன். சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயா சாவுபே. பஞ்சாயத்து ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்வுன்னு கேட்டிங்கன்னா ராவ் அவர்கள் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து நீங்கள் நமக்கு இதில் தெரிஞ்சது எது அப்படின்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா நமக்கு ராஜமன்னார் குழு அதுதான் தெரியும். அதுனா எதுன்னு பாருங்கள், மத்திய மாநில தொடர்புகள் சம்மந்தமாக தான் இந்த ராஜமன்னார் குழு நியமித்தாங்க. அதன்படி நம்ம ஆப்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மித்தவங்களையும் பாருங்கள், நாயக்குழு அப்படிங்கிறவங்க எதுக்கு அப்படின்னா சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைப்பது மூலியமாக தான் நாயக்குழு. தாராபூர் குழுன்னு பார்த்தீங்கன்னா மூலதன கணக்கு மாற்றுத்திறன். அர்ஜுன் சென் குப்தா குழுன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறை. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்காணவற்றில் இன்னொரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோசாமி குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990, ஓரா குழு 1993, அரசின் நிதியளிப்பு மூலதனமாக தேர்தல் பற்றிய இந்திரஜித் குப்தா குழுனா 1998, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2008. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடை சிபாரிசு செய்த கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிட்டி. அதாவது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி அவங்க தான் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. கீழ்காணும் கூற்றுக்களை பரிசீலிக்கவும் கொடுத்துருக்காங்க. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜிங் தேசாய் அரசாங்கம்ங்கிறாங்க, அது சரிதான். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறாங்க, அதுவும் சரிதான். இந்திரா சானி விஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதுங்கிறாங்க, அதுவும் சரிதான். மூன்றுமே வந்து நமக்கு சரிதான். இந்த மண்டல் ஆணையம் பாருங்க, பிரதம மந்திரி மொரார்ஜிங் தேசாய் அவர்கள் தலைமையில் 1979 பிபி மண்டல் அவங்க தலைமையில் வந்து சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கு இரண்டாவது ஆணையம் வந்து ஏற்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலேர்கர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அது எப்போனா 1953, மண்டல் ஆணையம் 1979. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. காக்கா கலேர்கர் அப்படின்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, சாச்சானா பழங்குடியினர் முன்னேற்றம், மண்டல்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட குழு, ஏகே மாத்தூர் அப்படிங்கிறவங்க 7வது ஊதிய குழு பற்றி தான் அவங்களோட குழு. நெக்ஸ்ட் பாருங்க, புஞ்சி கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 2007 மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா பாருங்கப்பா, தேதி எல்லாமே கன்ஃபியூஸாக வச்சுட்டாங்க, அதனால கவனமாக பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 28, 2007 டேட்டோட படிச்சிருங்கப்பா. இப்போ இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காலம் முறைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சாட்லர் குழு எப்போனா 1917, ரெலி குழுனா 1902, பல்கலைக்கழக நிலை நல்கை குழு 1953, ராதாகிருஷ்ணன் குழு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948. இதெல்லாம் வருஷம் தெரிஞ்சாதான்ப்பா நம்மளால் வந்து வரிசைப்படுத்த முடியும். நமக்கு ராதாகிருஷ்ணன் குழு வந்து நமக்கு தெரியும், பல்கலைக்குழு சம்மந்தமாக வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ சாட்லர் குழுவும் ரெலிக் குழுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய கல்வி நிறுவனங்கள் தற்போதைய முறை மற்றும் எதிர்காலத்தை ஆய்வு செய்ய 1904 இந்திய பல்கலைக்கழக சட்டம் வந்து இயற்றப்பட்டது. கல்கத்தா பல்கலைக்கழகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்ய வந்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து 1948 வந்து இயற்றினாங்க. அப்போ ரெலிக் கமிஷன் வந்து எதுக்கு இயற்றிருக்காங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் வந்து இயற்றுறதுக்காக வந்து அந்த ரெலிக் கமிஷன் வந்து இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகளானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 முதல் 293 வரையிலான விதிகள் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறுது. இதில் பாருங்க, இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகள் என்னன்னு பாருங்க. சட்டமன்ற உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 245 255 வரைக்கும்.
நிர்வாக உறவுகள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 256லேருந்து 263 வரைக்கும். நிதி உறவுகள்னா 268லேருந்து 294 வரைக்கும் நிதி உறவுகள். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரை மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விவரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 293 வரைக்கும் நம்ம 245லேருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள். நெக்ஸ்ட்டு எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவகை உறவுகள் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை. சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவுகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா சரத்து 269. கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகள் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றியது அப்படிங்கிறாங்க. நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னாலே நமக்கு 262 தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நதிநீர் தீர்ப்பாயம் 1956 இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு 262 உறுப்பு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வழிவகை வகிக்கின்றது அப்படின்னு சொல்லி இது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 275 விதியின்படி தான் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்குது. இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து பாலிட்டி சம்மந்தமாக அடுத்து இன்னொரு இது பார்க்கலாம். தேங்க்யூ.